வணக்கம் நண்பா. இப்போ நம்மக்கிட்ட பார்த்தீங்கன்னா ரெட்மி 5A மொபைல் இருக்குது. இதில் எப்படி நம்ம EDL மோடை யூஸ் பண்ணி ஒரு ஃபர்ம்வேரை ஃப்ளாஷ் பண்ணுறது எப்படின்னு பார்க்கலாம். ஸோ இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இதுக்கு என்னென்ன ஃபைல்ஸ் எல்லாம் ரெக்கார்டு அப்படின்றத நான் வந்துட்டு சொல்லிடுறேன். ஸோ நமக்கு பார்த்திங்கன்னா இப்போதைக்கு என்னென்ன தேவை அப்படின்னா, நமக்கு மினிமல் ஏடிபி இந்த டிரைவர் தேவைப்படும். இது வந்துட்டு ஃபாஸ்ட் போர்டுன்னு சொல்லுவாங்க. இல்லை நமக்கு யூனிவர்சல் ஏடிபி டிரைவருங்கிறது இது மட்டும் இன்ஸ்டால் பண்ணாலே போதும். நம்ம டிவைஸில் பார்த்திங்கன்னா இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. அதாவது லேப்டாப்பில் இன்ஸ்டால் பண்ணுறதுனால பண்ணிக்கலாம், சிஸ்டம் ஏதோ ஒன்றில் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்துட்டு ஃப்ளாஷ் டூலு, ஸோ எம்ஐயோடது. இது பார்த்திங்கன்னா நம்ம வந்துட்டு எம்ஐ வெப்சைட்லேயே கிடைக்கும். இல்லைனா நான் வந்துட்டு ஜிப் ஃபைலில் நம்ம டெலிகிராம் சேனல் ஆட் பண்ணுறேன், அங்கே போய்ட்டு டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா நம்மளோட மொபைலை வந்துட்டு ஃபாஸ்ட் போர்ட் மோடில் போடணும். இல்லைனா பார்த்திங்கன்னா EDL மோடுன்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும். ஸோ 2 மோடில் எது ஒன்று பண்ணிக்கலாம். ஸோ நமக்கு ஃபாஸ்ட் போர்டில் போட்டோம் அப்படின்னா அது வேறு மாதிரி இருக்கும். அது வந்துட்டு போட் லோடர்லாம் அன்லாக் பண்ணுற மாதிரி இருக்கும். எனக்கு பார்த்திங்கன்னா EDL மோடு அப்படின்றது எப்போவுமே ஈஸியான மெத்தடாக இருந்துச்சு. அது எப்படி போடுறது அப்படின்றத சொல்லித்தரேன். ஸோ இதுக்கு முன்னாடி நான் டவுன்லோட் பண்ணதில் கொஞ்சம் ஸ்டோரேஜ் இஷ்யூ இருக்குது அப்படின்றதுனால நான் வந்துட்டு திருப்பி டவுன்லோட் பண்ணிட்டேன். ஏன்னா அதில் கேமரா இல்லாமல் பார்த்திங்கன்னா ஒர்க் ஆகலை. ஸோ அதனால் திருப்பி ஒரு ஃபர்ம்வேரை டவுன்லோட் பண்ணி நான் பார்த்திங்கன்னா அதை இன்ஸ்டால் ஃப்ளாஷ் அடிக்க போகிறேன். ஓகேங்களா? ஓகே, இப்போ EDL மோடில் போடுறதுக்கு பார்த்திங்கன்னா நம்ம வந்துட்டு மொபைலில் இருக்கிற பேக் பேனில் எல்லாமே கழட்டுற மாதிரி இருக்கும். நான் பார்த்திங்கன்னா பேக் பேனில் கழட்டிட்டேன். ஸோ கழட்டினதுக்கப்புறம் இதில் ஒரு ட்ரே மாதிரி கொடுத்துருப்பாங்க, அதை வந்துட்டு கழட்டணும். கழட்டினதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நமக்கு வந்துட்டு இந்த மாதிரி ஒரு 2 பின் வரும். இது வந்துட்டு டெஸ்ட் பின்னு சொல்லுவாங்க. இந்த பின்னை பார்த்திங்கன்னா நம்ம வந்துட்டு 2ஐயும் ஷார்ட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு EDL மோடு அப்படின்றது ஆன் ஆயிரும். அதுக்கு முன்னாடி இந்த பேட்ரி கனெக்டர் இருக்கு இல்லையா, அதை வந்துட்டு ரிமூவ் பண்ணணும். ஸோ இது ரிமூவ் பண்ணி விட்டோம்னா தான் EDL மோடு வந்துட்டு ஆன் ஆகும். ஓகேங்களா? ஸோ அதை வந்துட்டு ஆன் பண்ணிப்போம். ஸோ அதுக்கு நீங்கள் யூஎஸ்பியை கனெக்ட் பண்ணணும். ஓகேங்களா? யூஎஸ்பியை கனெக்ட் பண்ணிவிட்டு இந்த 2 பாயிண்ட்டையும் ஷார்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டிவைஸில் வந்துட்டு காமிக்கும் இது வந்துட்டு கனெக்ட் ஆகிடுச்சு அப்படின்ற மாதிரி. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம வந்துட்டு என்னென்ன ஃப்ளாஷ் ஃபைலெல்லாம் தேவையோ அதெல்லாம் டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ இதை பார்த்திங்கன்னா டிஃபால்ட்டான ஃபர்ம்வேரு. ஸோ இப்போ நம்ம ஃப்ளாஷ் பண்ணுறக்கான அந்த ஃப்ளாஷ் டூலை ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம எங்கே ஃபோல்டரில் பேஸ்ட் பண்ணியிருக்கோமோ அங்கே போயிட்டு அந்த ஷியாமி ஃப்ளாஷ்ன்னு சொல்லிட்டு ஒரு EXE ஃபைல் இருக்கும். அந்த அப்ளிகேஷனை ரைட் கிளிக் பண்ணி நீங்கள் வந்துட்டு ரன் அஸ் அட்மினிஸ்ட்ரேட்டர் கொடுத்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. இப்போ அந்த சாஃப்ட்வேரை ஓப்பன் பண்ணி EDL மோட் போட்டு பார்த்திங்கன்னா நம்மளோட மொபைலை கனெக்ட் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்திங்கன்னா நமக்கு வந்துட்டு இந்த டிவைஸ் வந்துட்டு கனெக்ட் ஆகிடுச்சு. ஸோ கன்ஃபார்ம் பண்ணிக்க அகைன் ரெஃப்ரெஷ் பண்ணுவோம். ஸோ ரெஃப்ரெஷ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்துட்டு டிவைஸ் அகைன் கனெக்ட் ஆகிருக்கா அப்படின்றத பற்றி இங்கே வந்துடும். ஸோ இங்கே பார்த்திங்கன்னா கனெக்ட் ஆகிடுக்கு. இப்போ நம்ம ஃபர்ம்வேரை செலக்ட் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ என்ன பாத்தில் வச்சுருக்கோமோ அதை வந்துட்டு செலக்ட் பண்ணணும். நான் பார்த்திங்கன்னா டிஸ்பிசியில் RKS அப்படின்ற என்னோட ஒரு ஃபோல்டரில் வச்சுருக்கேன். அதை நான் வந்துட்டு செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா ஃபர்ம்வேர்னு இருக்குது. இப்போ வந்துட்டு ஓகே கொடுத்துக்கலாம். ஓகேங்களா? இப்போ வந்துட்டு எரர் வரல. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நம்ம வந்துட்டு ரெஃப்ரெஷ் பண்ணிவிட்டு ஸோ தென் ஃப்ளாஷ் அப்படின்றது கொடுப்போம். ஸோ இது வந்துட்டு கொஞ்சம் பெரிய ப்ராக்ரஸ் தான், வெயிட் பண்ணுங்கள், அதுவே ஆட்டோமேட்டிக்காக ஃப்ளாஷ் ஆக ஆரம்பிச்சிடும். இப்போ பார்த்திங்கன்னா நமக்கு பினாரி ஃபைல்ஸ் இந்த மாதிரி இதெல்லாமே ஃப்ளாஷ் ஆகும். ஸோ இதெல்லாம் முடியட்டும். ஆட்டோமேட்டிக்காக பார்த்திங்கன்னா நம்ம டிவைஸ் வந்துட்டு ஃப்ளாஷ் முடிஞ்சோடனே ஆஃப் ஆயிரும். ஏன்னா நம்ம வந்துட்டு பேட்ரி கனெக்ட் பண்ணல. ஸோ தென் பேட்ரி கனெக்ட் பண்ணி திருப்பி ஆன் பண்ணுறோம் அப்படிங்கும்போது நமக்கு பார்த்திங்கன்னா எல்லா ஃபைல்ஸும் கரெக்டாக இருக்கும். ஸோ எனக்கு வந்துட்டு கேமராலாம் ஒர்க் ஆகலை அப்படின்றதுனால தான் இதை நான் வந்துட்டு பண்ணுறேன். ஏன்னா கொஞ்சம் போன ஃப்ளாஷில் பார்த்திங்கன்னா அது எரர் ஆகிடுச்சு, அதனால் திருப்பி நான் அதை பண்ணுறேன். ஓகேங்களா? இது வந்துட்டு ஃபுல்லாக ஃபார்வர்ட் பண்ணுறேன். ஸோ இது ஃபுல்லாக முடியட்டும். ஓகேங்களா? ஸோ அந்த ஃப்ளாஷிங்கை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்துட்டு நார்மலாக நீங்கள் ரீசெட் அடித்ததுக்கப்புறம் இந்த ஃப்ளாஷிங் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த கூகுள் அக்கௌண்ட் லாகின் பண்ணுறது, அப்புறம் வந்துட்டு எம்ஐ அக்கௌண்ட் லாக் ஆகுறது, இந்த மாதிரியான இஷ்யூலாம் வராது. நான் பார்த்திங்கன்னா ஃபார்முலா எல்லாமே ரீசெட் அடிச்சுட்டு தான் இந்த ஃப்ளாஷிங் அப்படின்றத பண்ணுறேன். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா எனக்கு வந்துட்டு எரர் சால்வ் ஆகுது அப்படின்றத செக் பண்ணிடுவோம். அதே இது பார்த்திங்கன்னா டைம் எடுத்துக்கும். நீங்கள் வந்துட்டு கேபிளெல்லாம் ஆட்டாமல் வச்சுருந்தீங்கனாலே போதும். ஒன்ஸ் இந்த விஷயங்கள் வந்துட்டு இன்டரப்ட் ஆகிடுச்சு அப்படின்னாலே உங்கள் மொபைல் பார்த்திங்கன்னா பிரிக் ஆகிடும். அதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா வேலையே செய்யாது. அந்த மாதிரி ஒரு இஷ்யூவும் இருக்குது. ஸோ அதனால் பார்த்து இதை ஹேண்டில் பண்ணுங்கள். அண்ட் தென் நீங்கள் வந்துட்டு அந்த ஒயரெல்லாம் ஷேக் பண்ணுறீங்க, கையில் வச்சுட்டே ஃப்ளாஷ் அடிக்கிறீங்க அப்படிங்கும்போது உங்களுக்கு இது வந்துட்டு கரப்ட் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. உங்கள் மொபைல் பார்த்திங்கன்னா பிரிக் ஆகிறதுக்கான சான்சஸும் இருக்குது. ஓகேங்களா? இதில் எக்கச்சக்கமான விஷயங்கள் இருக்குது. ஓகேங்களா? EDL மோடை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்துட்டு பார்த்து தான் ஹேண்டில் பண்ணணும்.
ஸோ அந்த நமக்கு வந்துட்டு ஆல்மோஸ்ட் முடிய போகுது. ஸோ அந்த சிஸ்டம் இமேஜை முடித்ததுக்கப்புறம் மற்ற விஷயங்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா ஃபைல்ஸ் எல்லாம் காப்பி பண்ணிவிட்டு நமக்கு பார்த்திங்கன்னா ஃப்ரெஷ்ஷாக ஒரு மொபைல் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஒரு மொபைலாக திருப்பி நமக்கு கிடைக்க போகுது. ஓகேங்களா? அதே இது வந்துட்டு நான் எனக்கு ஒரு எரர் வந்தனால ட்ரை பண்ணுறேன். நீங்கள் உங்களுக்கு ஏதாச்சும் இஷ்யூ இருக்குது அப்படின்னா மட்டும் ட்ரை பண்ணுங்கள். சும்மா நான் ட்ரை பண்ணி பார்க்குறேன் அப்படின்னு ட்ரை பண்ணி உங்கள் மொபைலை பிரிக் பண்ணிக்காமல் ஸோ இதை வந்துட்டு இந்த வீடியோவை ஒரு எஜுகேஷ்னல் பர்பஸ்க்காக மட்டும் யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா கேட்ச் இமேஜ் வந்துட்டு காப்பி ஆகிட்டு இருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ளாஷ் டன்னுன்னு வந்துடுச்சு. 250 செகண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா அதுக்காக எடுத்துருக்கு. ஸோ இப்போ சக்ஸஸ்னு ரிசல்ட் வந்துடுச்சு. ஓகேங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா மொபைல் அப்படியே தான் இருக்குது. இதை நம்ம வந்துட்டு டிஸ்கனெக்ட் பண்ணிக்கலாம். ஓகே, டிஸ்கனெக்ட் பண்ணியாச்சு. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா பேட்டரி கனெக்டரை கனெக்ட் பண்ணிப்போம். கனெக்ட் பண்ணிவிட்டு இப்போ பார்த்திங்கன்னா ஆன் பண்ணிக்கலாம். ஸோ அது பூட்டாக ரொம்ப நேரம் எடுத்துக்கும். ஸோ அது பூட் ஆனதுக்கப்புறம் கன்டினியூ பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்திங்கன்னா ஃப்ளாஷிங் முடிச்சாச்சு. ஸோ நான் வந்துட்டு செட்டப்பெல்லாம் முடிச்சுட்டு ஓப்பன் பண்ணியிருக்கேன். ஸோ இன்னும் கொஞ்சம் ப்ரொசீஜர் இருக்குது. இதெல்லாம் முடிச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு மொபைல் வந்துட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் பூட் ஆகி வந்துடும். அண்ட் இந்த மாதிரி மொபைலில் கஸ்டம் ரெக்கவரி, ஆரஞ்ச் ஃபாக்ஸ் இந்த மாதிரி இதெல்லாம் எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது அப்படின்றலாம் மோர் வீடியோஸ் நம்ம வந்துட்டு அப்லோட் பண்ணுறோம். ஸோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு நல்ல வீடியோவோட உங்களை மீட் பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணிக்கோங்க. ஸோ அப்படியே நம்மளோட டெலிகிராம் சேனலையும் ஜாயின் பண்ணிக்கோங்க. அங்கே எக்கச்சக்கமான ஃபைல்ஸ் எல்லாம் நான் வந்துட்டு அப்லோட் பண்ணுவோம். ஸோ எல்லாமே நீங்கள் ஈஸியாக ஆக்சஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இப்போ நான் வந்துட்டு கிளாசிக் தீமில் வச்சு செட்டப்பை முடிச்சாச்சு. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நமக்கு வந்துட்டு ஓப்பன் ஆகிடும். ஓகேங்களா? அவ்வளோதான்.